வணக்கம். இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம்னு தெரியுமா? நம்ம வீட்டு தோட்டத்துல இல்லனா நம்ம தெருவுல ரொம்ப சாதாரணமா பார்க்குற ஒரு பூவ பத்தி தான். ஆமாங்க, செம்பருத்தி பூ. பார்க்க சும்மா அழகா இருக்கிற இந்த பூவுக்குள்ள எவ்ளோ பெரிய மருத்துவ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? செம்பருத்தி பூவா? அது சும்மா அழகுக்கு வீட்ல வைக்கிற ஒரு செடி தானே அப்படின்னு. சரிதானே? ஆனா விஷயம் அது இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய ஹெல்த் பவர் ஹவுஸே ஒளிஞ்சிருக்கு. ஒரு சாதாரண அலங்கார பொருள்னு நாம நினைக்கிற விஷயத்துக்குள்ள நம்ம ஆரோக்கியத்தையே மாத்தக்கூடிய சக்தி இருக்கு. அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு பூவுக்குள்ள இவ்ளோ ரகசிய சக்தியா? வாங்க, அதோட கதைய கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்ப்போம். இந்த சாதாரணமா தெரியிற பூவோட அசாதாரணமான நன்மைகளை ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம உடம்புக்கு இந்த செம்பருத்தி பூ என்னென்ன நல்லது செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதாவது நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்துக்கு இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். முதல் நன்மை என்ன தெரியுமா? இது ஒரு நேச்சுரல் கூலண்ட். அதாவது நம்ம உடம்புக்கு இயற்கையாவே குளிர்ச்சி தருது. இது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஆமாங்க, இந்த செம்பருத்தி டீ ஒரு இயற்கையான கூலண்ட் மாதிரி வேலை செய்யுது. குறிப்பா சம்மர்ல வெயில் மண்டைய பொழக்கும்போது இந்த டீ குடிச்சீங்கன்னா உடம்பு சூட்டை குறைச்சு அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். இனிமே கோடை காலத்துல அந்த சுகர் போட்ட கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு இந்த ஹெல்தியான செம்பருத்தி டீயை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, உடம்புக்கு குளிர்ச்சி தர்றது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம இதயம். அதுக்கும் இந்த செம்பருத்தி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம பிளட் பிரஷர், அதாவது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்க இது ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு நம்ம ஹார்ட்டை எக்தம் பத்திரமா பார்த்துக்க இது ஒரு சூப்பர் சப்போர்ட். இப்ப இருக்கிற காலத்துல வெயிட் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கு இல்லையா? வெயிட்ட குறைக்கணும்னு போராடுறவங்களுக்கு இந்த செம்பருத்தி டீ ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். எப்படின்னா, இந்த டீ நம்மளோட மெட்டபாலிசத்தை, அதாவது நம்ம உடம்புல சாப்பாடு சக்தியா மாறுற வேகத்தை அதிகரிக்குது. இதனால தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்தீங்கன்னா இதை தாராளமா உங்க டயட்ல சேர்த்துக்கலாம். கொழுப்பை எரிக்கிறதோட நிக்கல, நம்ம ரத்தத்தையே சுத்தம் பண்ற ஒரு வேலையும் இது பாக்குது. அட, இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். செம்பருத்தி பூவுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனால தான் இது ரத்தத்துல இருக்கிற நச்சுகளை எல்லாம் வெளியேத்தி நம்ம உடம்ப உள்ள இருந்து கிளீன் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி. சரி, இவ்ளோ நேரம் உடம்பு உடம்புன்னு பார்த்தோம். ஆனா ஹெல்த்னா உடம்பு மட்டும் இல்லலோ, மனசும் தானே. நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் இந்த செம்பருத்தி டீ ரொம்பவே நல்லது. யோசிச்சு பாருங்க, ஒரு பரபரப்பான நாளுக்கு அப்புறம் ஒரு கப் சூடா அந்த டீ குடிச்சா ஆஹா, மனசுக்கு அப்படியே ஒரு அமைதி கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, பதட்டம் எல்லாத்தையும் குறைச்சு நம்மள நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் என்ன நல்லது பண்ணுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் வெளிப்பக்கமா வருவோம். நம்ம அழகுக்கு, அதாவது நம்ம முடி, ஸ்கின், இதுக்கெல்லாம் இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம பாட்டிங்க எல்லாம் செம்பருத்தியை அரைச்சு தலைக்கு தேய்ப்பாங்க இல்லையா, முடி நல்லா வளரணும்னு. அதே மாதிரி இந்த டீயை குடிக்கும்போது உள்ள இருந்தே நம்ம அழகுக்கு பூஸ்ட் கிடைக்கும். முடியோட வேர்களை பலப்படுத்தி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுத்து உங்களை நேச்சுரலாவே ஜொலிக்க வைக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பா பெண்களுக்கு இந்த டீனால சில ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்போ காமனா இருக்கிற PCOS மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அடேங்கப்பா, இவ்ளோ நன்மைகளா? சரி சரி, இதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் வந்துருச்சு தானே? ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 2-3 ஃப்ரெஷ் செம்பருத்தி பூவை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. அப்புறம் தண்ணில அந்த பூக்களை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடுங்க. டேஸ்ட்டுக்காக வேணும்னா கொஞ்சமா தேன் கலந்துக்கலாம். அவ்வளவுதான், உங்க ஹெல்த்தியான சூப்பரான செம்பருத்தி டீ ரெடி. எல்லாமே நல்லதுதான்னு பார்த்தாச்சு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? அதனால இந்த டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 கப் போதும், அதுக்கு மேல வேண்டாம். அதை விட முக்கியமான விஷயம், கர்ப்பமா இருக்கிறவங்க இந்த டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கணும். இது ரொம்ப அவசியம். ஒரு சாதாரண செம்பருத்தி பூவுக்குள்ளேயே இவ்ளோ பெரிய ஆரோக்கிய ரகசியம் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க.
நம்மள சுத்தி நம்ம கண்ணு முன்னாடியே நாம கவனிக்காத இன்னும் எத்தனை இயற்கை அதிசயங்கள் இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்குமோ?